அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல மணிமேகலை நடந்த இந்திரவிழா பத்தியும், அதை எப்படி முரசறைவோன் மக்களுக்கு தெரிவிச்சா அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். இந்த வீடியோல மணிமேகலையும் மாதவியும் ஏன் அந்த இந்திரவிழாவுக்கு வரல? யார் இந்த உதயகுமரன்? மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணுச்சு? மணிமேகலை எப்படி மணிப்பல்லவ தீவுக்கு போனா? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரி, ஓகே. உங்க கண்களை மூடி கதைக்குள்ள போகலாம் வாங்க. புகார் நகர்ல எப்பவும் போல வருஷம் இந்திரவிழா நடக்கிற மாதிரி அந்த வருஷமும் நடக்குது. அப்போ அங்க நடன நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க. எந்த ஒரு விழானாலும் அங்க பொது நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் அப்படிங்கறதுனால நடக்கும். அதே மாதிரி அங்க நடக்கிறப்போ அங்க மணிமேகலையும் மாதவியும் வரல. அவங்க ஏன் வரல அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா மாதவியோட தாய் சித்ராபதிக்கு ரொம்ப வேதனை தாங்க முடியல. உடனே வயந்தமாலையை கூப்பிட்டு, நீ மாதவியும் மணிமேகலையும் ஏன் இன்னும் நடன நிகழ்ச்சிக்கு வரல? ஊரெல்லாம் அவங்கள பத்தி என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி வயந்தமாலைய சித்ராபதி மணிமேகலையோட வீட்டுக்கு அனுப்புறா. வயந்தமாலையும் மாதவி வீட்டுக்கு போனதும் அங்க நடந்ததையெல்லாம் சொல்றா. உடனே அதுக்கு மாதவி, கோவலன் கொலையுண்ட விஷயத்தை கேட்ட கண்ணகி மதுரையை எரிச்சிட்டான். அந்த மாதிரியான ஒரு பத்தினி தெய்வத்தோட மகள் இனி நடனமாட வரமாட்டா. அவ துறவரம் மேற்கொள்ள உரியவள் அப்படின்னு சொல்லி வயந்தமாலை கிட்ட சொல்றா. வயந்தமாலை உடனே யோசிக்கிறான், நம்ம இந்த விஷயத்த போய் எப்படி சித்ராபதி கிட்ட சொல்றது? அவங்க நம்மளை போய் கேட்டுட்டு வரதானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த அறையோட பக்கத்துல இருந்த மணிமேகலை மதுரையில தன்னோட பெற்றோர்களுக்கு நடந்த துயரத்தை எண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணீர் வெடிக்கிறா. அவளோட கண்ணீரால அவ தொடுத்துட்டு இருந்த பூமாலைகள்லாம் நனைஞ்சிருச்சு. அப்ப அங்க வந்த மாதவி, இனி இந்த மாலைகள் உகந்தவை அல்ல, நீ வனர்வனத்துக்கு போய் வேறு மாதிரியான பூக்களை பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அப்போ அங்க வந்து சுதமதி, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு போறாங்க 2 பேரும். அப்போ வழியில மணிமேகலை சுத்தி நிறைய பேர் சுத்தி நின்றுட்டாங்க. எதனாலனா மணிமேகலையோட அழகை பார்த்து அங்கேயே நிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அழகான பெண்ணை துறவரம் மேற்கொள்ள அனுப்புறக்கு எப்படித்தான் அவளோட தாய்க்கு மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டே மறுபடியும் நடந்து போறாங்க. யாருன்னா சுதமதியும் மணிமேகலையும். அங்க ஓவனம்னு ஒரு வனம் இருக்கு. அங்க பூஞ்சோலைகள், ஆறு, மரம், செடி கொடிகள்னு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுதமதி மணிமேகலையும் கூட்டிட்டு போறா. அங்க நுழையிறாங்க, ஓவனத்துக்குள்ள நுழையிறாங்க. அப்போ அங்க இருக்கிற பழங்களை எல்லாம் பார்த்து சுதமதி மணிமேகலைக்கு விளக்கிட்டே வரா. மணிமேகலையும் அதை வியந்து பார்த்துட்டே வரா. அப்போ அங்க ஒரு தேர் சத்தம் கேக்குது. அந்த தேர்ல உதயகுமாரன் வரா. உதயகுமாரன் யாருன்னா சோழனோட மகன். ரொம்ப நாளாவே மணிமேகலையை விரும்பிட்டு இருந்தான். அப்போ அங்க மணிமேகலை வரது தெரிஞ்சுக்கிட்டு வந்த அவன் தேர்ல வந்து நிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு மணிமேகலை பள்ளிக்கரைக்குள்ள போய் தாளிட்டுக்கிறா. சுதமதி அவனோட பக்கத்துல போய் நின்றுட்டு, இந்த மாதிரி துறவரம் மேற்கொள்ளும் பெண்ணை நீ காதலிக்க கூடாது, அது ரொம்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லி உதயகுமாரனுக்கு எடுத்துரைக்கிறா. உதயகுமாரனும் அப்போதைக்கு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் மணிமேகலையும் சுதமதியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க மணிமேகலா தெய்வம் வருது. மணிமேகலை இல்லை, மணிமேகலா தெய்வம். அந்த மணிமேகலா தெய்வம் தூங்கிட்டு இருந்த மணிமேகலையை தூக்கி கொண்டு போய் மணிப்பல்லவ தீவுல வச்சிருச்சு. அடுத்த வீடியோல மணிமேகலை மணிப்பல்லவ தீவுல என்ன பண்ணிட்டு இருந்தா, அவனுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.